வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு லைனுக்குள்ளே நிறைய ஊர், அதாவது நிறைய ஏரியாவை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கோயம்புத்தூர் லைனில் இருக்கேன். இங்கே கீழே பகுதிகளை நிர்வகி அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டுக்கோங்க. இப்போ எந்த ஊருமே இல்லை, நான் ஊர் சேர் அப்படிங்கிற பட்டனை தொட்டுக்கிறேன். இப்போ ஊரோட பேர் கொடுத்துக்கோங்க. இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு ஏரியா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் உக்கடம் அப்படின்னு நான் போட்டுறேன். உக்கடம்னு டைப் பண்ணிவிட்டு ஊர் சேர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அது க்ரியேட் ஆயிரும். நான் இன்னொரு ஊரும் கூட சேர்த்துக்கிறேன். சூலூர் அப்படின்னு நான் ஒரு ஊர் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏரியா வைஸ் நீங்கள் பிரித்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 2 ஊர் உங்களுக்கு உருவாக்கியாச்சு. எதுக்காக நம்ம இப்படி ஏரியா வைஸ் பிரிக்கிறோம்னா, இப்போ உங்களுக்கு ஒரு லைனில் 500லேருந்து 1000 கஸ்டமர் வரைக்கும் இருப்பாங்க. அதனால் எல்லா கஸ்டமரையும் ஒரே இதாக பார்க்கும்போது உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியா வைஸ் நீங்கள் பிரிச்சுக்கும் போது உங்களுக்கு வசூல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் பின்னாடி போய்க்கிறேன். இப்போ வாடிக்கையாளர்கள் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ண எல்லா ஏரியாவுமே உங்களுக்கு மேலே காட்டுது. இப்போ ஆனால் எந்த கஸ்டமரையும் நம்ம இந்த ஊரில் ஆட் பண்ணல. அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ அருண் அப்படிங்கிற கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே எடிட் ஆப்ஷனில் போயிட்டு ஊருங்கிற ஆப்ஷனில் ஊரை தேர்ந்தெடுன்னு காட்டுது இல்லைங்களா, அதில் சூலூரா உக்கடமா எந்த ஊரோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சூலூர்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே மறக்காமல் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நீங்கள் பேக் போயிட்டு சூலூரில் போய் பார்க்கும்போது அருண் அப்படிங்கிறவங்க அந்த சூலூர் ஆன ஏரியாவுக்குள்ளே வந்துடுவாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம கஸ்டமரை எப்படி வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.